வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. அதாவது நான் இந்த பகுதி 2 மாடல் பேப்பர் நேற்றைய வகுப்பிலையும் செய்திருந்த நான் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலையும் நான் இந்த வகுப்பினை நான் செய்ய இருக்கின்றேன். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஆதரவாக அமையும். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். இப்ப நேற்று நான் எடுத்த வகுப்புல அந்த உலக படம் கொஞ்சம் மாறி போடப்பட்டிருந்தது. இந்த நீங்க எதிர்பக்கமாக போடப்பட்டது. அது இன்றைக்கு நான் சரி செய்து போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் உலக படத்தை பார்ப்போம். இதுல உங்களுக்கு உலக படத்துல இலங்கை படத்துல 12 இடங்கள், உலக படத்துல 6 இடங்கள் தருவார்கள். அப்ப ஆனபடியால அந்த 6 இடங்கள் நான் இதுல தந்திருக்கிறேன். முதலாவது பார்ப்போம் பிரித்தானியா. இதுல நிறந்தீட்டப்பட்ட பகுதி பிரித்தானியா. பிரித்தானியாவை நாங்கள் இங்கிலாந்து என்று சொல்லியும் சொல்லலாம். அப்ப இது பிரித்தானியா. அதே போல அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல ரோம் ரோம் என்று சொல்லி இதுல தரப்பட்டிருக்கின்றது. அது இப்ப உங்களுக்கு தெரியும். இது ஒரு இந்த உலக படத்தினை பார்த்தோம்னு சொன்னால் ஐரோ ஆசிய கண்டம் ஒரு பகுதி தான் தந்திருக்கிறேன். அதுவும் இதுல ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கால எதிர்பக்கம் இல்லை. அதான் இதுல போட்டிருக்கிறேன் ஆப்பிரிக்கா வந்து. அதே போல இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுல இந்து சமுத்திரம். ஏன்னு சொன்னால் இது இந்தியா, இது இலங்கை. அப்ப இந்த இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில இருக்கு. அதால இந்து சமுத்திரம் நீங்க அடையாளம் காண அந்த இடத்தை போட்டிருக்கிறேன். அப்ப அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியும். இது இந்தியான்னு தெரியும், இது இலங்கைன்னு தெரியும், இது ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த உருவம் என்றது அதாவது இது மத்திய தரக்கடல் இந்த பகுதி. இதுல நிறந்தீட்டப்பட்ட பகுதி இவ்வளவு செங்கடல் என்று எடுத்துக்கொள்றோம். செங்கடல் அதாவது செங்கடல் குறிக்க வந்திருக்கு. இதுல நிறந்தீட்டப்பட்ட பகுதி செங்கடலை குறிக்கின்றது. அதே போல இது மத்திய தரை கடல். அப்ப இந்த மத்திய தர கடலுக்கு மேல இதுல இந்த விளிம்புல ஒரு சின்ன இடம் நிறந்துட்டப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம் ரோம் என்று சொல்லி சொல்றோம். அத மாதிரி அடுத்தது நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னா இது மத்திய தர கடல்னு சொன்னால், அதே போல இது கருங்கடல். இவ்வளவு பகுதியும் கருங்கடலை குறிக்கும். இது இவ்வளவு பகுதியும் கஸ்பியன் கடலை குறிக்கும். அது தெரியும். அதே நேரம் இங்க கோவா. இப்ப இந்தியா இது இந்தியா. அதனுடைய மேற்கு கரையில கோவா என்ற ஒரு இடம் அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த இடம் கோவாவை குறிக்கும். அதே போல கல்கத்தா, இது கொல்கத்தான்னு சில நேரம் அதை கேட்பார்கள். அதாவது இந்தியாவினுடைய கிழக்கு கரை பக்கமா நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த இடம் கல்கத்தாவை குறிக்கின்றது. அதே போல இங்கால தாய்லாந்து. அப்ப இந்த பிரதேசம் தாய்லாந்தை குறிக்கின்றது. அப்ப உங்களுக்கு இதுல தரப்பட்ட இடங்கள் 6 இடங்கள். ஒன்று பிரித்தானியா நிறந்தீட்டப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல ரோம் இதுல தரப்பட்டிருக்கிறது மத்திய தர கடலுக்கு மேல. அதே போல செங்கடல் 3. 4வது கோவா. இது கல்கத்தா இந்தியால இது ஒரு கிழக்கு கரையில இருக்கு. அதே போல இங்க தாய்லாந்து. அப்ப இவ்வாறு அந்த 6 இடங்கள் உங்களுக்கு கேட்கலாம். அப்ப இதுல நாங்கள் மேலதிகமா பார்த்தோம்னு சொன்னா இது ஜப்பான் தீவுகள். இதை பார்த்தோம்னு சொன்னா ஜப்பான் தீவுகள். அதே போல இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது சுமாத்திரா தீவு. அதாவது அந்த இதை இவ்வளத்தையும் சுமாத்திரா தீவு என்று எடுத்துக்கொள்றோம். அதே போல இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது ஜாவா தீவு என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இது இலங்கை, இது இந்தியா. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற சின்ன இடைவெளி பாக்கு நீரிணையை குறிக்கும். இதுல இருக்கிற கடல் இந்த பகுதி கடல், அதாவது அரபிக் கடல் என்று சொல்லி நாங்கள் சொல்றது. அப்ப இது இங்க இது செங்கடல் என்றது தெரியும். அப்ப இது இந்த உலகப்படம் சம்பந்தமான ஒரு விளக்கம். அடுத்தது நாங்கள் நேற்றைய பகுதி 2 வினாவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். 5வது வினா. நேற்று 4 வினாக்கள் செய்திருந்தன. இன்றைக்கு 5வது வினாவை பார்ப்போம். 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் நிலவிய நகராக்க குடியேற்றங்கள் இலங்கை படத்தில் ABC என குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பெயர்களை ஒழுங்கு வரிசையில் எழுதுக. அப்ப இந்த இலங்கை படத்துல இது A, இது B, இந்த இடம் C. அப்ப இதுல அந்த ABC குறிக்கப்பட்ட இடங்கள் எவை என்றதுதான் கேள்வி. அதாவது அந்த 2ஆம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில இப்ப 1ஆம் நகரமயமாக்கல் காலப்பகுதியில் அன்றதபுரம் போல நறுவை வரும். இது 2ஆம் நகரமயமாக்கல் குடியேற்றங்கள் எங்களுக்கு தெரியும். தம்பதனிய, யாப்பகுவ, குர்நாகல், கம்பளை, கோட்டை. அப்ப இதுல 3 இடங்கள் தந்திக்கிறேன். A என்ன, B என்ன, C என்ன. அதுல நாங்கள் இப்ப ஏ எடுத்தோம்னு சொன்னால் ஏ குறிப்பது குருநாகல் ராசதானியை குறிக்கின்றது. அப்ப இது எவ்விடத்துல இந்த நதிக்கு கிட்ட வருதுன்றது எங்களுக்கு தெரிய வேணும். தெதுரு ஓயாவுக்கும் இதுல தந்திருக்கிற நதி தெதுரு ஓயா. அதே நேரம் அதுக்கு கீழே இன்னும் ஒரு நதி வரும் மகா ஓயா. அந்த தெதுரு ஓயாவுக்கும் மகா ஓயாவுக்கும் இடையில
இவ்விடத்துல தான் அல்லது நாங்கள் தெதிரோயாக்கு பக்கத்துல தான் வந்து இங்க வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இதுல இவ்விடத்துல வந்து தெதிரோயாக்கு மேல இவ்விடத்துல ஏ குர்நாகலை குறிக்கின்றது. அதே போல அடுத்தது நாங்கள் பார்ப்போம் தம்பதெனியா, பி வந்து தம்பதெனியா. இங்க நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இதுல மகா ஓயா என்ற ஒரு நதி இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இந்த தம்பதெனிய ராசதானி இருக்கின்றது. அதே போல சி வந்து கம்பளை ராசதானியை குறிக்கிறது, அதாவது கங்கா ஸ்ரீபுர, அதாவது கம்பளை. அப்ப இது வந்து எவ்விடத்துல இருக்குன்னு சொன்னா இது வந்து மகாவலி கங்கை இந்த நதி. இந்த மகாவலி கங்கையினுடைய மேற்கு கரையில இதுல சின்ன ஒரு குற்றுப்புள்ளி போடப்பட்டிருக்கிறது. அந்த சி என்ற இடம் வந்து கம்பளையை குறிக்கின்றது. கம்பளை அதாவது வந்து கங்கா ஸ்ரீபுரா. அதே போல தம்பதனியாவுக்கு நாங்கள் அதுல வந்து ஜம்பு தோணிபுர என்று சொல்லி சொல்றோம். அப்ப ஆகவே குருநாகலை நாங்க சொல்றது அத்தனை கன புரிய, அத்தனை கன புரிய என்று சொல்லி சொல்றது. அப்ப இதுல அந்த ஏபிசி என்ற இடங்கள் என்னன்றதா தெரியும். அப்ப ஏ குறிப்பது வந்து குருநாகல், பி குறிப்பது வந்து தம்பதனியா, சி வந்து கம்பளையை குறிக்கின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். பின்வரும் ஏ தொடக்கம் டி வரையிலான வரலாற்று நிகழ்வுடன் தொடர்புடைய மன்னர்களின் பெயர்களை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து வரிசைப்படி எழுதுக. அதுல வந்து அத வரிசைப்படி கேட்டிருக்கிறார்கள் அந்த மன்னர்களுடைய பெயர்களை. அப்ப இதற்குரிய விடைகள் வந்து இந்த 5ஆம் வினாவுக்குரிய விடைகள் வந்து இங்க கீழே போடப்பட்டிருக்கின்றது. 5ஆம் வினாவுக்குரிய விடைகள் இங்க கீழே இருக்கின்றது. நேற்று 4வது வினாவுக்குரிய விடை நேற்று சொன்னால் அந்த விடையும் இதுல 4வது வினாவுக்குரிய விடையும் போடப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் சேர்த்து படியுங்கள். அப்ப இந்த 5வது வினாவுக்குரிய விடை வந்து ஏற்கனவே ஏ குருநாகல், பி தம்பதனிய, சி வந்து கம்பளை. அதே போல இனி அடுத்த 2வது வினாவை பார்ப்போம். பன்சிய பனஸ் ஜாதக நூலை சிங்களத்தில் மொழிபெயர்த்தமை அது எந்த மன்னன்? ஏன்னா மன்னன் பேரைத்தான் கேட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும். கடலாதன்ய விகாரிய நிறுவியது. அதே போல சப்புமல் குமாரனை அனுப்பி யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டமை, கவிசிலுமின என்ற நூலை எழுதியமை. அப்ப முதலாவது பார்ப்போம், பன்சிய பனஸ் ஜாதக நூலை சிங்களத்தில் மொழிபெயர்த்தமை அது எந்த மன்னன் காலம் என்று சொன்னால் இங்க வந்து ஏ 4ஆம் பராக்கிரம பாகு என்றதுதான் அதற்குரிய விடை. அதே போல 2வது கேட்டிருக்கிறேன் இந்த கடலாதெனிய விகாரையை நிறுவியமை, பி கடலாதெனிய விகாரையை நிறுவியமை என்றதை நாங்கள் எடுத்தால் பி வந்து 4ஆம் புவனேக பாகு அதற்குரிய விடை. அதே போல சி எடுத்தவன் சொன்னால் சப்புமல் குமாரனை அனுப்பி யாழ்ப்பாணத்தை வெற்றி கொண்டமை 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் அதற்குரிய விடை. அதே போல இங்க கவி சிலுமின என்ற நூலை எழுதியமை. அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் மன்னர்கள் தந்திருக்கிறேன். நீங்க இந்த ஏபிசிடி என்ற கூற்றுகளுக்கு இந்த அடைப்புக்குள்ளே இருந்துதான் நீங்கள் இந்த மன்னர்களை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப ஆகவே இங்க இந்த கவி சிலுமின என்ற நூலை எழுதியமை யார் என்று சொன்னால் அதாவது வந்து இங்க தந்திருக்கிறான் 2ஆம் பராக்கிரம பாகு. அதாவது இதுல வந்து 2ஆம் பராக்கிரம பாகு தான் அதற்குரிய விடை. இதுல அடிப்படையில இருக்கு நினைக்கிறேன் 2ஆம் பராக்கிரம பாகு அதுல போடப்பட்டிருக்கிறது. அதாவது டி வந்து 2ஆம் பராக்கிரம பாகு. அதே போல அடுத்த இனி 3வது வினாவை பார்ப்போம். 6ஆம் பராக்கிரம பாகு மன்னனின் ஆட்சி காலம் இலங்கை வரலாற்றில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக கருதப்படுகின்றது என்பதனை 2 காரணங்களை முன்வைத்து விவரிക്കുക. அதாவது 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன் ஆட்சி காலம் ஏன் இலங்கை வரலாற்றில முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது என்பதற்கு நாங்கள் அதற்கு எவ்வாறு விடை அளிக்கலாம். ஏன் அந்த மன்னன் இலங்கை வரலாற்றில முக்கியத்துவம் பெற்றவனாக இருக்கிறான். அப்ப இதுல தந்திருக்கிறேன் அரசியல் முக்கியத்துவம், மொழி இலக்கிய முக்கியத்துவம் என்று தரப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல ஒன்று வந்து யாழ்ப்பாணத்தை வெற்றி கொள்ளல் என்றது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதே போல யோதிய இளவரசனின் கிளர்ச்சியை அடக்கியமை, அதிவீரராம பட்டணத்தை ஆக்கிரமித்தல். அப்ப நாங்கள் இதுக்கு வந்து விளக்கமும் கொடுப்போம். நீங்க காரணத்தை சொன்னால் இப்ப நான் பொதுவா அடுத்தவன் சொன்னால் அதாவது வன்னி பிரதேசத்தை கோட்டராட்சியத்தின் கீழ் கொண்டு வந்த மன்னன் தான் இந்த 6ஆம் பராக்கிரம பாகு மன்னன். அதாவது வன்னி பிரதேசத்தை கோட்டை ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தவன். அதே போல சப்புமல் குமாரன் தலைமையில தான் படை அனுப்பித்தான் அங்க வந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை வெற்றி கொண்டமை. அதாவது சப்புமல் குமாரன் தலைமையில் படை அனுப்பி யாழ்ப்பாண ராஜ்யத்தை வெற்றி கொண்டமை. அதே போல முழு நாட்டையுமே கோட்டை ராஜ்யத்தின் கீழ் ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தியமை. அப்ப இதெல்லாம் வந்து 6ஆம் பராக்கிரம பாகு மன்னனுடைய வரலாற்று முக்கியத்துவம். அதாவது ஏன் அவன் இலங்கை வரலாற்றுல முக்கியத்துவம் பெற்றான்னு சொன்னா முழு நாட்டையுமே கோட்டை ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்து ஒன்றுபடுத்தி பொருளாதார ரீதியில நாட்டை வளப்படுத்தியமை. அப்ப இதுல சுருக்கமாக போடப்பட்டிருக்கின்றது, நீங்கள் கொஞ்சம் விரிவாக
எழுதலாம். அத மாதிரி மலைநாட்டு பிரதேச ஆட்சியாளனான இந்த யோதிய என்பவனுடைய அதான் இந்த இதுல போடப்பட்ட 2வது கூற்று. மலைநாட்டு பிரதேச ஆட்சியாளனான யோதிய என்பவனின் கிளர்ச்சியினை அம்புலிகல குமாரன் மூலம் அடக்கினான். அப்ப அவ்வாறு அம்புலிகல குமாரன் மூலம் அந்த கிளர்ச்சி அடக்கியமை இந்த 6ஆம் பராக்கிரமபாகுவினுடைய ஒரு முக்கிய அம்சம் என்று சொல்லலாம். அவனுடைய திறமையை காட்டுகின்றது. அத மாதிரி இந்த மொழி இலக்கிய முக்கியத்துவம், அதுல வந்து சிறந்த எழுத்தாளர்கள் வாழ்ந்தமை, அதே போல பெருமதி வாய்ந்த இலக்கிய நூல்கள் எழுந்தமை, மற்ற உயர் கல்வி நிறுவனங்கள் இருந்தமை. அப்ப இதனாலதான் இந்த 6ஆம் பராக்கிரமபாகுவன் இலங்கை வரலாற்றில முக்கியம் வாய்ந்தவனாக காணப்படுகின்றான். அடுத்த வினா, 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் இந்த நாட்டின் பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் 2 விடயங்களின் கீழ் விளக்குக. அந்த 2ஆம் நகரமயமாக்கல்னா அந்த ராசதானிகள் தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. அப்ப அந்த காலத்துல வந்து அந்த இந்த நாட்டின பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அப்ப நாங்கள் என்ன மாற்றங்கள் பொருளாதார துறையில் ஏற்பட்டது என்று சொன்னால், வர்த்தக பொருளாதாரம் தோற்றம் பெற்றமை அது முதலாவது. அதே போல சர்வதேச வர்த்தக தொடர்புகள் வளர்ச்சி அடைந்தமை இந்த 2ஆம் நகரமயமாக்கலால. அதே போல விவசாய நடவடிக்கைகளுக்கு மழை நீரை பயன்படுத்துதல். அப்ப இதுல நீங்கள் பிறகு இவற்றுக்கு வந்து இந்த 3 விஷயத்தையும் சொல்லியிருக்க 3 புள்ளி. பிறகு நீங்க விளக்கம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியை கொடுக்கிற போது அங்க 3 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே மொத்த புள்ளி வந்து இதற்கு 6 புள்ளிகள். அப்ப ஆகவே இது வந்து 5வது வினா. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 6வது வினாவை பார்ப்போம். 6வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து கீழைத்தேச நாடுகளுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஐரோப்பிய இனத்தவர் 3 குறிப்பிடுக. அப்ப அது எங்களுக்கு தெரியும், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர். இப்ப நாங்க போர்த்துகேயரை பரங்கியர் என்று சொல்லலாம். அதே போல ஒல்லாந்தரை வந்து டச்சுக்காரர் என்று சொல்லலாம். அதே போல ஆங்கிலேயரை நாங்க சொல்லலாம் பிரித்தானியர் என்று சொல்றோம். ஆங்கிலேயர் என்றாலும் ஒரு கருத்து தான், பிரித்தானியர் என்றாலும் ஒன்றுதான். அடுத்தது வந்து பிரான்சியர். அப்ப இங்கே அந்த கீழத்தேச நாடுகளோட வர்த்தக நடவடிக்கையை மேற்கொண்ட ஐரோப்பிய இனத்தவர் 3 பேரை தான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், அதாவது பிரித்தானியர். அப்ப அதற்குரிய விட வந்து இங்க கீழே போட்டிருக்கிறேன். அதாவது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் 3 புள்ளிகள் அதற்கு. அடுத்தது பின்வரும் ABCDயில் குறிப்பிடப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடைய நபர்களின் பெயர்களை ஒழுங்கு வசப்படி எழுதவான. அப்ப ஏ வந்து தந்திருக்கணும் என்னன்னு சொன்ன இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர். அது உங்களுக்கு தெரியும், பென் எங்கல் பெக் என்று நாங்க சொல்றோம். அதாவது இலங்கையின் இறுதி ஒல்லாந்த ஆளுநர் பென் எங்கல் பெக். அப்ப இதுல போட்டிருக்கு பென் எங்கல் பெக் என்றதான் அந்த விட. 2வது நாங்க பார்ப்போம், ஜோன் டொய்லிக்கு சிங்கள மொழியினை கற்றுக் கொடுத்த பௌத்த பிக்குவின் பெயர். அதாவது வந்து கரதொட்ட தர்மராம தேரர். அதாவது வந்து இவர் ஜோன் டொய்லி ஒரு மொழிபெயர்ப்பாளர். அப்ப அவருக்கு சிங்கள மொழியை கற்றுக் கொடுத்த பௌத்த பிக்கு யாருன்னு சொன்னால் கரதொட்ட தர்மராம தேரர். அதே போல சி கிபி 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சி பற்றி ஆராய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவர், அதாவது ஜெனரல் டி மியூரன் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுக்கு பெயர் வந்து கர்னல் த மியூரன் என்று சொல்லியும் சொல்லலாம். அதே போல டி கிபி 1880 மார்ச் மாதத்தில் கண்டி மன்னனை சந்திக்க சென்ற ஆங்கிலேய தூதுக்குழுவின் தலைவர் யார்? தளபதி மெக்டோவல். அப்ப இங்க வந்து கடைசிக்கு விட வந்து தளபதி மெக்டோவல். அப்ப இந்த 4க்கு நீங்க விட எழுதினால் 4 புள்ளிகள். அப்ப மேல 3 புள்ளிகள், இங்க இதற்கு 4 புள்ளிகள். அப்ப இதற்குரிய விட வந்து நீங்கள் இங்க போட்டிருக்கேன். ஏ பென்னெங்கில் பெக், பி அந்த பௌத்த பிக்குவின் பெயர் கரதொட்ட தர்மராம தேரர், மற்றதும் அந்த மியூரன் அதாவது பிரிகேடியர் ஜெனரல் டி மியூரன், மற்றது அந்த தலைவர் வந்து தளபதி மெக்டோவல். அடுத்தது நாங்க பார்ப்போம் 3வது, ஸ்ரீ விக்ரமராயசிங்கன் மீது மக்கள் வெறுப்பு கொண்டமைக்கான காரணங்கள் 2 விளக்கு. அதாவது கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்த நாயக்க மன்னன்ல இறுதி மன்னன். அப்ப கண்டிராஜ்யத்தின் முதல் மன்னன் சேனா சம்மத விக்ரமபாகு. இது வந்து பிறகு 4 நாயக்க மன்னர்கள் கண்டிராஜ்யத்தில் ஆட்சி செய்தார்கள். அதுல கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரமராயசிங்க மன்னன். அப்ப இவன் மீது வெறுப்பு கொண்டமைக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டிருக்கிறான். அப்ப அதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது காரணம் நாயக்க உறவினர்களின் ஆலோசனையின்படி தீர்மானங்களை எடுத்தமை. அதே போல பிலிமத்தலாவை, அதாவது மகா அதிகாரம் பிலிமத்தலாவைக்கு மரண தண்டனை வழங்கியமை.
அடுத்தது பௌத்த பிக்குகளை கொலை செய்தமையும் அவர்களை உதாசீனம் செய்தமையும். அத மாதிரி எகலப்பொலவின் பொலவின் மனைவியையும் பிள்ளைகளையும் கொலை செய்வித்தமை. அப்ப இதனால இந்த 4 காரணங்களாலும் தான் இந்த விக்ரமராய சிங்க மன்னன் மீது மக்கள் வந்து வெறுப்பு கொண்டிருந்தார்கள். அப்ப இதுல வந்து எல்லாரையும் பௌத்த பிக்குகளை கொலை செய்து அவர்களை உதாசீனம் செய்தவை, அவர்களுக்கு அந்த மரியாதைகள் வழங்கப்படாமல், அத மாதிரி எகலப்பொலவின் மனைவியும் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டமை, அத மாதிரி அந்த பிலிமத்தலாவிற்கு மரண தண்டனை வழங்கியமை. அப்ப இதனால அந்த விக்ரமராய சிங்க மன்னன் மீது மக்கள் வந்து வெறுப்பு கொண்டிருந்தனர். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல வந்து கிபி 1848 ஆண்டு பிரித்தானியருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட 2ஆம் சுதந்திர போராட்டத்திற்கான காரணங்கள் 2ஐ விளக்குக. அப்ப 2 காரணத்தை சொல்லி நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்ப இதுல நாங்கள் அந்த அந்நியருடைய ஆட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள் 2. ஒன்று வந்து கிபி 1818 ஆண்டு இடம்பெற்ற 1வது சுதந்திர போராட்டம். 2 வந்து கிபி 1848 ஆண்டு 2வது சுதந்திர போராட்டம். அப்ப இப்ப நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிற போது கிபி 1818 ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏன் ஏற்பட்டது, அதுக்கான காரணம் என்ன, அந்த போராட்டம் ஏன் தோல்வியில முடிந்தது, அதுன்ற விளைவுகள் என்னன்னு கட்டாயம் படிச்சிருக்க வேணும். பரீட்சைக்கு அதெல்லாம் வினாக்கள் வரலாம். அத மாதிரி இந்த 1848 ஆண்டு போராட்டம் ஏற்பட்டதற்கான காரணம், அது என்னத்துக்காக ஏற்பட்டது, அதால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்றதை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும். அப்ப இதுல கேட்ட கேள்வியை பார்ப்போம். அதாவது கிபி 1848 ஆண்டு பிரித்தானியருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட 2வது சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள் என்ன என்றதான் கேள்வி. அப்ப நான் இதுல வந்து அதற்குரிய காரணங்கள் இதுல போடப்பட்டிருக்கு. தரிசு நிலை சட்டத்தால் நிலங்களை இழந்தமை. அது இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த தரிசு நிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது கிபி 1840 ஆண்டு. அப்ப அந்த கிபி 1840 ஆண்டு தரிசு நிலை சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த தரிசு நிலை சட்டத்தின் இன்னொரு பேர் பால் நிலை சட்டம் என்று சொல்ற. அப்ப அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு மலிகத்தவரின் காணிகள் பறித்தெடுக்கப்பட்டது. அதுதான் இந்த முதலாவது இந்த தரிசு நிலை சட்டம். கிபி 1840 ஆண்டு இந்த தரிசு நிலை சட்டம் கொண்டு வரப்பட்டு மலிகத்தவரின் காணிகள் பறித்தெடுக்கப்பட்டமை. அத மாதிரி இப்ப இதுல இன்னொன்று இதுல போடப்பட்டது அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கை உண்டு. அதுல வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா வரி கொள்கை எடுத்தோம்னா 1847 ஆளுநர் டொரிங்டன் பிரபு என்பவரால தோணி வரி, நாய் வரி, துவக்கு வரி, ஆய வரி ஆகிய வரிகள் வந்து விதிக்கப்பட்டமை. அப்ப இதனால மக்கள் வரி சுமையால பாதிக்கப்பட்டார்கள். அப்ப இதுவும் அந்த போராட்டம் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் அரசாங்கத்தின் புதிய வரி கொள்கைகள் என்று சொல்லி எடுக்கலாம். அதே போல நாங்க இங்க இன்னொன்று பார்த்தோம்னா கட்டாய சேவை அரச சேவை ஒழிக்கப்பட்டதுடன் கிராம சபைகள் செயலற்று போனவை, அதுவும் ஒரு காரணம். அத மாதிரி அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பில வந்து விரிசல் ஏற்பட்டமை. அத மாதிரி இந்த மலையகத்துல அந்நிய கலாச்சாரம் பரவியமையும் ஒரு காரணம் சொல்லி சொல்லலாம். அத மாதிரி இந்த மலையகத்துல மதுவான பழக்க வழக்கம் அதிகரித்து குற்றச் செயல்கள் எல்லாம் அதிகரித்தது. அப்ப அதுவும் ஒரு காரணம். இந்த போராட்டம் அதாவது இந்த போராட்டம் 1848 ஆண்டு 2வது சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அதுவும் சொல்லப்படுது. அதாவது மலையகத்துல மதுவான பழக்க வழக்கம் அதிகரித்து குற்றச் செயல்கள் அதிகரித்தமையாலும் இந்த 2வது சுதந்திர போராட்டம் ஏற்பட்டான்னு சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையில இந்த 2வது சுதந்திர போராட்டத்துக்கு இந்த 1848 ஆண்டு போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் தலைவர்கள் இருக்கிறார். வீரபுரன் அப்பு, குடாப்பொலப்பிக்கு, கொங்காலே கொடமண்டா என்று சொல்லி அப்படியே இந்த 1வது சுதந்திர போராட்டத்துக்கும் தலைமை தாங்கிய தலைவர்கள் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு வினாக்கள். அதுல கூட அந்த தலைவர்களுடைய பெயர்கள், அந்த போராட்டம் ஏற்படுவதற்கான காரணம், அந்த போராட்டத்தின் விளைவுகள் 2ண்டையும் நீங்கள் பரீட்சைக்கு படித்துக் கொண்டு போகணும். அப்ப இது நான் இப்ப கேட்ட கேள்விகளுக்கு இந்த 2வது சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதுல நாங்கள் இந்த உள்நாட்டு விவசாயம் கவனிக்கப்படாமை அதையும் நாங்கள் எடுத்து சொல்லலாம். அப்ப ஆகவே இந்த வினா புரிய இது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 7வது வினாவை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும் பகுதி 2லையும் உங்களுக்கு 9 வினாக்கள் வர்றது. அப்ப அந்த வகையில நாங்கள் இப்ப இதுல எடுத்தோம்னு சொன்னால் 7வது வினாவை நாங்கள் பார்ப்போம். கிபி 1978 ஆண்டு அரசியல் ஜாப்பிற்கு அமைய இலங்கையில் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியினை வகித்த 3வரின் பெயர்கள். அப்ப இது ஒரு ஜாப்பு சம்பந்தமான வினா. அப்ப இந்த வருட பரீட்சையில வரப்போறவங்களுடைய பரீட்சையில கடந்த வருடம் ஜாப்புகள்ல வினாக்கள் வராதபடியால இந்த ஜாப்புகள்ல இருந்து வினாக்களை எதிர்பார்க்கலாம். அதால இப்ப இது ஜாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. இப்ப அதாவது கோல்புரூக் கேமரன் ஜாப்பு. அதே போல
மெக்கலம் ஜாப்பு, மேனிங் ஜாப்பு சீர்திருத்தம், மேனிங் டெவன்செயர் ஜாப்பு சீர்திருத்தம். அதே போல நீங்கள் டொனமூர் ஜாப்பு 1931 கொண்டு வரப்பட்டது. சோல்பெரி ஜாப்பு 1947 கொண்டு வரப்பட்டது. அதே போல முதலாம் குடியரசு ஜாப்பு 1972 கொண்டு வரப்பட்டது. இதுல தரப்பட்ட யாப்பு 1978 2ஆம் குடியரசு யாப்பு. அப்ப இந்த யாப்புகள்ல ஏதாவது ஒரு வினா இந்த முறை எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த யாப்பை நீங்கள் முழுமையாக, அதாவது கோல்புரூக் யாப்பில இருந்து 2ஆம் குடியரசு யாப்பு வரை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு போனால் இந்த யாப்பில வர கேள்விக்கு நீங்கள் இலகுவாக விடிய எழுதக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு யாப்பின் பண்புகள், அந்த நன்மைகள் என்ன, அந்த யாப்பு ஏன் நீக்கப்பட்டது, அந்த கழக தலைவர்கள், அதில் பற்றி நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சிருக்கணும். இது பரீட்சைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படியான வினாக்கள். அப்ப நான் இதுல 2வது குடியரசு ஜாப்பு தான் இப்ப பார்க்க போறோம். கிபி 1978ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பிற்கு அமைய இலங்கையில் நிறைவேற்று ஜனாதிபதி பதவியினை வகித்த மூவரின் பெயர்களை குறிப்பிடுக. அப்ப எங்களுக்கு தெரியும் இலங்கையில முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்று சொன்னால் திரு JR ஜெயவர்தனா. அது வந்து இந்த 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பில தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இலங்கையில கொண்டு வரப்பட்டது. அப்ப அது இந்த முதலாவது ஜனாதிபதி வந்து JR ஜெயவர்தனா. அப்ப இதுல இப்ப கேட்ட கேள்வி அந்த பதவியில வகித்த மூவரின் பெயர்கள். அப்ப ஒன்று முதலாவது ஜனாதிபதி JR ஜெயவர்தனா, அடுத்தது ரணசிங்க பிரேமதாச 2. அதற்கு பிறகு இது ஒழுங்குமுறையெல்லாம் சொல்றேன். 3வது ஒழுங்குமுறை DP விஜயதுங்க, 4வது சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், அடுத்தது மஹிந்த ராஜபக்ச, அடுத்தது வந்து மைத்திரிபால சிறிசேன. அப்ப இவர்கள் இவ்வளவு வந்து உங்களுடைய பாடநூலே இருக்குது அந்த பெயர்கள். அப்ப இதுல உங்களுக்கு கேட்டது நிறைவேற்று ஜனாதிபதி பதவியை வைத்த மூவருடைய பெயர்கள். அப்ப நான் இதுல போட்டிருக்கிறேன் பாருங்க விடைகள். இந்த முதலாவதா குறிக்கப்பட்டவர் தான் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி JR ஜெயவர்தன, 2வது ரணசிங்க பிரேமதாசா, இது ஒழுங்குமுறையெல்லாம் இருக்கு உங்களுடைய பாடநூல்ல. DP விஜயதுங்க 3வது, 4வது சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், அடுத்தது வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள், அடுத்தது மைத்திரிபால சிறிசேன அவர்கள். அப்ப இதுதான் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளுடைய பெயர்கள். அடுத்தது நாங்க பார்ப்போம், கீழே ABCDயில் தரப்பட்ட தகவல்களுக்கு அமைய அவற்றுக்குரிய நபர்களை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்க. அப்ப இங்க அடைப்புக்குறிக்க கொஞ்சம் விஷயங்கள் தந்திருக்கலாம், அந்த ஆறாரண்ட தலைவர்களுடைய பெயர்கள். இப்ப நாங்க இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த விடியை இஞ்சி எடுக்கணும். வந்து இலங்கையின் முதலாவது பெயரளவிலான நிறைவேற்று ஜனாதிபதி. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பெயரளவிலான நிறைவேற்று ஜனாதிபதி முறை முதலாம் குடியரசு யாப்பில தான் கொண்டு வரப்பட்டது. 1972ஆம் ஆண்டு யாப்பில தான் இந்த பெயரளவிலான நிறைவேற்று ஜனாதிபதி வந்த. அப்படி என்றால் இந்த இலங்கையின் முதலாவது பெயரளவிலான நிறைவேற்று ஜனாதிபதி யார் என்று சொன்னால் வில்லியம் கோபல்லாவ. அப்ப இங்க இதுல இருக்கு விட, வில்லியம் கோபல்லாவ என்றதான் விட. அடுத்த B இலவச கல்வியின் தந்தை யார் என்று சொன்னால் CWW கண்ணங்கர. அப்படிதான் அதற்குரிய விட. மற்ற நீங்க இந்த தலைவர்களுடைய படங்களையும் தேடி பார்த்து வச்சிருக்கணும். இந்த வேண்ட படங்களை தந்துட்டு கேட்கலாம். இப்ப CWW கண்ணங்கரா என்ற படத்தை தந்துட்டு இந்த படத்துல இருப்பவர் இவர் வந்து இலங்கைக்கு என்ன சேவையாற்றி இருக்கிறார் என்று சொல்லி இவர் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இலவச கல்வியின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுவர் தான் இந்த CWW கண்ணங்கர. அடுத்தது வந்து பாபம் C முதலாவது பலநோக்கு திட்டத்தின் ஆரம்பகர்த்தா. அதாவது முதலாவது பலநோக்கு திட்டத்தின் ஆரம்பகர்த்தா யாருன்னு சொன்னால் DS சேனநாயக்கா. அப்ப இந்த DS சேனநாயக்கான்ற படத்தை தந்துட்டு இந்த உருவில காணப்படுபவர் DS சேனநாயக்கா. அப்ப இவருடைய இலங்கை வரலாற்றில் இவர் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார் என்று சொன்னா சொல்லலாம். முதலாவது பலநோக்கு திட்டத்தினுடைய ஆரம்பகர்த்தாவாக இவர் காணப்பட்டார். அப்ப இவ்வளவு படங்கள், நான் சில படங்கள் உங்களுக்கு நான் யூடியூப் ஷோர்ட்ஸ்ல போட்டிருக்கிறேன், அதுல நீங்கள் இந்த படங்களை பார்க்கலாம். அப்ப அந்த படங்களையும் நீங்கள் இனங்கண்டு வைத்திருத்தல் வேண்டும். அடுத்தது நாங்க பார்ப்போம் D மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் முதலாவது அமைச்சர் காமினி திசாநாயக்க. இவர்தான் மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் முதலாவது அமைச்சர். அப்ப நீங்கள் இந்த வருட பரீட்சை எழுதுபவர்கள் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமான தகவல்களையும் படித்து வைத்திருக்க வேண்டும். இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தில் 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம், மதுரோயா நீர்த்தேக்கம், ரந்தனிகல நீர்த்தேக்கம், ரந்தம்பே நீர்த்தேக்கம் என்று சொல்லி. மற்ற இது வந்து 30 வருட காலத்துல செய்ய இருந்த ஒரு திட்டம் தான். ஆனா பிறகு 6 வருடத்துல வந்து இது துரித கதியா செய்யப்பட்டதால துரித மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்ப ஆகவே இது வந்து JR ஜெயவர்தன அவர்களுடைய காலப்பகுதியில தான் இதுவரை துரித மகாவலி அபிவிருத்தி என்ற பெயர்ல வந்தது. அப்ப ஆகவே இந்த இப்படி ஒரு கூற்றுகளை தந்துட்டு இப்படி கேட்கலாம். அப்ப மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் முதலாவது அமைச்சர் யாருன்னு சொன்னால் காமினி திசாநாயக்கா. அடுத்த வினாவை பார்ப்போம்.
சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் நெற்பயிர் செய்கை வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் இரண்டினை விவரிக்குக. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையில நெற்பயிர் செய்கின்ற வளர்ச்சிக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு, இதுக்கெல்லாம் விடியல் இருக்கு. அப்ப அதுல முதலாவது பார்ப்போம் விவசாய குடியேற்றங்களை அமைத்தல். அது உங்களுக்கு அந்த விவசாய குடியேற்றங்கள் உங்களுடைய பாடநூல்ல இருக்கு, அந்த குடியேற்றங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்துறது, அதான் நான் சொன்னேன் 30 வருடத்துல செய்ய இருந்த அந்த மகாவலி திட்டம் மிக துரித கதியிலே ஒரு விரைவுபடுத்தப்பட்ட மகாவலி திட்டமாக அது மாற்றப்பட்டு அதுல 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் ஊடாக நீர்ப்பாசன வசதிகள் இந்த விவசாயத்துக்கு வழங்கப்பட்டது. அதுல மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எதுன்னு சொன்னா விக்டோரியா நீர்த்தேக்கம். அது மாதிரி ஒவ்வொரு நீர்த்தேக்கத்துக்கும் ஒவ்வொரு நாட்டு அரசு நிதி உதவி செய்திருக்குது. அதையெல்லாம் நீங்க இப்ப இதுல விளக்கத்துக்கு கொடுக்கலாம். இப்ப உதாரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு இங்கிலாந்து நிதி உதவி வழங்கினது. அதே போல கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு ஸ்வீடன் அரசு வழங்கினது. மற்ற மதுரோயா நீர்த்தேக்கத்துக்கு கனடா. அதே போல ரந்தனிகள ரந்தம்பிய நீர்த்தேக்கத்துக்கு ஜெர்மன் சமஷ்டி குடியரசு மேற்கு ஜெர்மன் என்று சொல்லலாம். நெல்லுக்கு உத்தரவாத விலை அறிமுகப்படுத்தப்பட்டமை, அது மாதிரி நெல் ஆராய்ச்சி நிலையங்கள் உருவாக்கப்பட்டமையும் புதிய நெல்லினங்கள் அறிமுகப்படுத்தியமையும். அதாவது நெல் ஆராய்ச்சி நிலையம் பத்தலகொட நெல் ஆராய்ச்சி நிலையம் உதாரணம் தந்திருக்கு. அது மாதிரி விவசாய சேவை மத்திய நிலையங்களை ஆரம்பித்தல், அரசாங்க வங்கி மூலம் விவசாயிகளுக்கு கடன் வசதியை பெற்றுக் கொடுத்தல். அப்ப இது உங்களுடைய பாடநூல்ல இதுக்குரிய விளக்கங்கள் விரிவாக போடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த விரிவை உங்களோட பாடநூல்ல இன்னும் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த நான் சொன்ன இந்த இவ்வளவு பாயிண்ட்ஸை அதுல வைத்து நீங்க விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விளக்கத்துக்கு 3 புள்ளிகள். அப்ப 2 விஷயம் தான் கேட்டு இதுல நிறைய போட்டிருக்கு. அப்ப ஆகவேல இந்த பகுதி 2ல ஒரு வினாவை எடுத்தா 18 புள்ளிகளை நீங்கள் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது நாங்க பார்ப்போம் 4வது கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளின் வளர்ச்சிக்காக சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் ஒவ்வொன்றை விளக்குக. அதாவது கல்வி, அதே போல 2வது சுகாதாரத்துறை. அது இப்ப சுதந்திரத்தின் பின்னர். அப்ப இலங்கை சுதந்திரம் அடைந்தது தெரியும் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி. இலங்கை குடியரசானது எப்பன்னு சொன்னா 1972ஆம் ஆண்டு. அதான் நாங்க சொல்றோம் அந்த முதலாம் குடியரசு யாப்பு 1972, 2ஆம் குடியரசு யாப்பு 1978. அப்ப இதுல நாங்க தனித்தனியா விளக்கம் கொடுக்கணும். கல்வித்துறை எப்படி சுதந்திரத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைந்தது, அதே போல சுகாதாரத்துறை சுகாதாரம் என்று போட்டுட்டு பிறகு அதுல எப்படி இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைந்தது, அதுக்கு என்ன நடவடிக்கை அரசாங்கத்தால மேற்கொள்ளப்பட்டது என்றதை பார்ப்போம். அப்ப நாங்கள் இதுல கல்வி கல்வி வளர்ச்சியின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என்று இதுல போடப்பட்டிருக்கு. பாலர் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை அரசாங்கத்தால் இலவச கல்வியை வழங்குவதற்கு சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் நடவடிக்கையை மேற்கொண்டமை. இதுலதான் அந்த இலவச கல்வியின் தந்தை என்பவரும் வேற CWG கண்ணங்கரா தான் இந்த ஒரு சேவையை வழங்கினவர் கல்விக்காக. 2 அரசாங்க பாடசாலைகளை அமைத்தல், கல்வி அபிவிருத்திக்கு அதிக பணம் ஒதுக்குதல் ஆகிய நடவடிக்கைகளால் நாடெங்கும் பாடசாலைகளின் தொகை அதிகரித்தமை. 3 நாங்க பார்த்தோம்னா பாடத்திட்டத்தை விருத்தி செய்து ஆசிரியர் பயிற்சி நடவடிக்கைகள் நவீனமயப்படுத்தப்பட்டமை. அது மாதிரி விஞ்ஞான ஆய்வுக்கூடம், பாடசாலை நூல் நிலைய வசதிகள் விரிவாக்கப்பட்டமை. எல்லாம் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இதுகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு பாடசாலையிலும் உங்களுக்கு தெரியும் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் இருக்கு, பாடசாலை நூல் நிலைய வசதிகள் எல்லாம் இருக்கு. அடுத்தது மாணவர்களுக்கான நலன்புரி தேவைகளை மேம்பாடடைய செய்தல், தொழில்நுட்ப கல்வி தாபனங்கள் உருவாக்கப்பட்டமையால் அந்த துறையும் விருத்தி அடைதல், அதாவது தொழில்நுட்ப கல்லூரிகள். அதே போல புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் உயர் கல்வித்துறை முன்னேறுதல். அப்ப நிறைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு உருவாக்கப்பட்டது. இப்ப ஆரம்பத்துல இப்ப கொழும்பு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் இருந்தது. இப்ப நிறைய தெரியும் உங்களுக்கு, நிறைய பல்கலைக்கழகங்கள் இலங்கையில உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை எது எடுத்துக்காட்டுதுன்னு சொன்னா கல்வி வளர்ச்சியில இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள்லாம் அதற்கு காரணம். அத மாதிரி இன்று வரை செயற்படுத்தப்படும் புதிய கல்வி சீரமைப்புகள் இதில் உள்ளடக்கப்படலாம். அப்ப இப்ப தெரியும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதான் இந்த புதிய கல்வி மறுசீரமைப்பு செய்ய இருக்கிறோம். அந்த 6ஆம் ஆண்டு, அதே போல 7ஆம் ஆண்டு அப்படி எல்லாம். அப்ப அதெல்லாமே இந்த கல்வி வளர்ச்சியில அரசு மேற்கொள்ளுகிற ஒரு நடவடிக்கைன்னு தான் சொல்லணும். அடுத்தது சுகாதாரத்தை எடுப்போம், அதாவது வைத்தியத்துறை. இதை மேம்படுத்த என்ன நடவடிக்கைன்னு சொன்னால் சுதந்திரத்துக்கு பிறகு கிராமப்புறத்துல சுகாதார சேவையை முன்னேற்றுவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டமை. அதேமே சிறுவர் சுகாதார வேலை திட்டம், தாய் சேய் சிகிச்சையும் ஆலோசனை சேவையும், அதே போல பல்வேறு நோய் நிவாரணங்களுக்கான வேலை திட்டங்களை செயற்படுத்துதல், மற்ற நோய் தடுப்பு மருந்துகளை வழங்குதல், அதாவது அந்த சிறு பிள்ளைகளுக்கான தடுப்பூசிகள், அதுதான் இந்த இது. அப்ப எல்லாமே இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இதெல்லாம் இந்த நோய் தடுப்பு மருந்துகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அடுத்தது கல்வி சுகாதாரம் ஆகிய துறைகளில் இவ்வாறான விடயங்கள் ஒவ்வொன்றும் விளக்கப்படுதல் எதிர்பார்க்கப்படுது. அப்ப நீங்க விடி எழுதி கொண்டு போய்க்க கல்வியில ஒரு விரிவான விளக்கம் கொடுக்கணும்,
அதே போல சுகாதாரத்திலே நீங்கள் ஒரு விரிவான விளக்கத்தை வந்து கொடுத்து இந்த வினாவுக்கு 6 புள்ளிகள் வந்து இதற்கு வழங்கப்படும். அப்ப ஆகவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த விளக்கங்கள் வந்து தனித்தனியா. அப்ப அதனுடைய 18 புள்ளிகள். அப்ப இதுல நான் இன்றைக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு செய்த வினாக்கள் வந்து 7 வினாக்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முழுமையாக நான் அதை இன்றைய வகுப்புல செய்யவில்லை. நாளைய வீடியோவில் வந்து 8வது வினாவிற்கும் 9வது வினாவிற்குமான விடைகள் வந்து வினாவும் விடையும் போடப்படும். தொடர்ந்து இந்த வீடியோக்களை தொடர்ந்து இவரிடம் நடக்க இருக்கிற அந்த சாதாரண தர பரீட்சையில MCQ வினாக்கள், அதே போல பகுதி 2 வினாக்கள் இப்படியான வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்க்க வினாக்களும் இதுல வந்து உங்களுக்கு அப்படியான ஒன்று கலந்துரையாடப்படும் என்றதையும் சொல்லி, இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.